இது மகிமை நேரம். இந்த மூன்றாவது நாளில் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், எது கர்த்தருக்கு பிரியம். நாம் இப்போ எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகின்றோம். இந்த மூன்றாவது நாளிலே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். செம்மையானவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமா. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நல்லா ஜெபிக்க தெரியும், நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனா நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜெபமாக இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் எது என்று சொல்லி பார்த்தோம்னா, செம்மையானவர்களின் ஜெபம் தான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்வு கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாக இருக்கிறதா? நமது வாழ்வை சற்று நாம் சீர்தூக்கி பார்க்கும்படியாக இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நான் ஒரு செம்மையான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்கிறேனா? மற்றவர்கள் பார்க்கும்போது இவனுடைய வாழ்க்கை ஒரு செம்மையான வாழ்வு, இவனுடைய வாழ்வு ஒரு செம்மையான வாழ்வு என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபமும் நிச்சயமாக கேட்கப்படும். அதுதான் வேதம் சொல்லுது, செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். எப்போ கர்த்தருக்கு நம்முடைய ஜெபம் பிரியமா இருக்குமா? நாம் செம்மையாக வாழ்ந்து நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் மாத்திரம்தான் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கின்றது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே சாலமோன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த சாலமோன் ஆண்டவரிடத்திலே அவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தது. எனவே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவன் மேல் பிரியம் கொண்டு அவன் கேட்ட எல்லாவற்றையும் அருளி செய்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அவன் கேட்கிற ஆண்டவரிடத்துல, கர்த்தாவே, ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கவும் ஞானமுள்ள இருதயம் தாரும் என்று கேட்டான். பாருங்க, அந்த ராஜா தனக்கு வெள்ளி வேணும், பொண்ணு வேணும், என்னுடைய பகைஞருடைய எல்லாரையும் நான் முறியடித்து நான் பெரிய ராஜாவாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எதையுமே அவன் கேட்கவில்லை. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இது பெரிய ஜனக்கூட்டமா இருக்கிறாங்க, நான் சின்ன பையன், எனக்கு இவங்களை எல்லாம் வழி நடத்துவதற்கு தேவையான ஞானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஜெபம் இருந்ததுனாலே, அந்த செம்மையான ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்ததுனாலே, அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. பாருங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு அந்த விண்ணப்பம் சரிதான்ப்பா, நீ கேட்கிறது சரிதான்ப்பா, அப்ப அந்த ஜெபத்துக்கு நான் உனக்கு பதில் தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் அவன் கேட்ட எல்லா காரியங்களும் கூட அதிகமான காரியங்களே அவன் கொடுத்தாருன்னு சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். செம்மையான இருதயத்தோடு அன்றைக்கு சாலமோன் ஜெபித்ததினாலே கர்த்தர் அவன் ஜெபத்திலே பிரியம் கொண்டார். இன்றைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம், நம்மிடத்தில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம ஜெபத்துல கேட்டு கூட நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் இல்லையா? ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாக இல்லாததினாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்மை விட்டு அகற்றி நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையாய் வாழ்ந்து அதன் பின்னால் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வழிகளை நாம் சற்று எடுத்து பின்னோக்கி திரும்பி பார்த்து நாம் பார்ப்போம். செம்மையான வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? செம்மையான வாழ்க்கை வாழ்ந்த அனுபவம் நமக்கு உண்டா? தானியேல் அன்றைக்கு கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் நடந்து கொண்டான். அவனுடைய ஜெபம் பாருங்க, எப்போ யாருக்கும் பயப்படல. அந்த எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க அப்படியே 3 வேளையும் போய் ஜெபம் பண்ணானா. எவ்வளோ பெரிய ஒரு உயர் பதவியில் இருந்தால இன்னைக்கு நமக்கு நிறைய வேலையில சொல்லுவோம், எனக்கு ஜெபிக்க கூட நேரம் இல்லை, வேத வாசிக்க கூட எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். அவ்வளோ பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கிற தானியேல் ஆண்டவருக்கு முன்பதாக தினம் 3 வேளை நின்று ஜெபித்தானாம். அவனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜெபமாக இருந்தது. ஏனென்றால் அவனுடைய வாழ்வு செம்மையாக இருந்தது. அவன் கர்த்தருக்கென்று பல தீர்மானங்களை எடுத்திருந்தான். இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இப்படியெல்லாம் நான் 3 வேளை நான் எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிப்பேன், இப்படி பல தீர்மானங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து அவன் ஜெபித்ததுனாலே அவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு செம்மையாக வாழ்க்கை வாழ்ந்து அவன் ஜெபித்ததினாலே அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. ஆகவே தானியேலுக்காக அவர் அநேக காரியங்களை அவர் கட்டளையிட்டார் இல்லையா? தம்முடைய தூதனை அனுப்பினார். தூதனை உடனே கட்டளை கொடுக்கிற, நீ இறங்கி போ,
என்னுடைய மகன் சிங்க கபியிலே விழும்போது அந்த சிங்கங்களுடைய வாயெல்லாம் நினைச்சிருக்கணும், கட்டி போட வேண்டும் என்று சொல்லி அங்க ஆர்டர் கொடுத்த உடனே தானியேல் சிங்க கபியில் இருந்தபோது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் கட்டி போட்டார். ஏன்? அவனுடைய வாழ்க்கை ஒரு செம்மையான வாழ்க்கையாக இருந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செம்மையானவர்களாக நாம் வாழும் பொழுது, செம்மையாக வாழ்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கின்றார். செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே நான் செம்மையாய் நான் வாழ்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நீர் என்மேல் பிரியம் கொள்கிறீர், என்னுடைய ஜெபத்தின் மீது நீங்க ஆசை கொள்கிறீங்க என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையா இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செம்மையானவர்களாக நாங்கள் வாழும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மையுள்ளவர்களாக மாத்திரமல்ல, உத்தமமாய் மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, நாங்கள் செம்மையாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிக்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை செம்மையான ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவள் செம்மையான வாழ்க்கை வாழ்கிறாள், இவன் செம்மையான ஒரு வாழ்வு வாழ்கிறான் என்று சொல்லி எங்களை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தந்து அப்பா நீ எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.